வணக்கம். ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய கூலி படத்திலிருந்து டிக்கெட்டு பாட்டுடைய ப்ரொமோஷன் பார்த்தேன். இந்த ப்ரொமோஷனை பார்த்த உடனே உண்மையிலேயே நம்ம அனிருத் தரமான சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அவர் ஏற்கனவே பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு பாட்டு மூலமா. எப்படி அப்படின்னா ஒரு பாட்டு அப்படின்னா நம்மளை நிதானப்படுத்தணும், ஒரு பாட்டு அப்படின்னா நம்மளை ஆட வைக்கணும், ஒரு பாட்டு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும். அந்த பாட்டு என்னவா இருக்கணும், நம்ம அதுவா இருக்கணும். ஆனா நம்ம அனிருத்துடைய பாட்டுல என்ன அப்படின்னா நம்மளை சம்பவம் பண்ணியே விட்டுருவார். என்ன மாதிரி சம்பவம் பண்ணி விட்டுருவார் அப்படின்னா பல பேர் உடம்பு சரியில்லாம போறது, பல பேர் உண்மையிலே இதை மட்டும் நீங்க எங்கேயாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஊர்ல போயிட்டு இந்த இது கணக்கெடுப்பாங்கல்ல. அனிருத் பாட்டால ரொம்ப நஷ்டப்பட்ட ஆட்கள் யார் யார் இருப்பா? அனிருத் பாட்டால ஹார்ட் அட்டாக் வந்தது யார் யாருக்கு? அனிருத் பாட்டால அரிப்பு வந்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கணக்கெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனா கணக்கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எடுத்தா நமக்கு ஒரு நிலவரம் தெரிஞ்சிடும். ஒரு பாட்டு பாடுற ஆள், ஒரு பாட்டு போடுற ஆளால இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. ஆனா அனிருத் பாட்டால சம்பவம் பண்ணாரு. அடுத்து வேற ஒரு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அனிருத் கிட்ட ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவரு எந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லரு இல்ல ப்ரமோஷன் இந்த கிளிம்ஸ் எந்த வீடியோவா இருந்தாலும் சரி ஒண்ணுதானே வச்சுக்கோங்களேன். அதுல ஒண்ணு பண்ணுவாருங்க. என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான், ஆனா வேற வேற டோன்ல பண்ணுவாரு. என்ன அப்படின்னா இந்த அடக்கோழி இருக்குல்ல, அடக்கோழி திடீர்னு ஒரு நாள் முழுக்க உட்காந்துருக்கும். உட்காந்துருந்துட்டு இந்த அடையை விட்டு கிளம்பி மேய போகும். மேய போகும்போது சத்தம் கொடுக்கும். எத்தனை பேருக்குன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணும். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ அடக்கோழியை தனுஷ் பார்த்திருப்பார் போல இருக்கு. வேற அந்த ஆந்த கழுகு காக்கா இதையெல்லாம் பார்க்கல போல இருக்கு. அடக்கோழிய தம்பி எங்கேயோ பார்த்திருக்காரு. இதை மனசுல வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையில யாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும், அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கோழி வளர்க்கறதுக்கெல்லாம் நியாயம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ விட்டு போனால நண்பர்கள் யார் வீட்டுக்கு கிராமத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளையில, இந்த ஒரு 6-7 வயசுல. அப்போ இந்த கோழி அடக்கோழியை பார்த்துருப்பாரு போல இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த உண்மைதான் போட்டுக்கிட்டு இருக்காரு தம்பி. உண்மையிலே கோழி பார்த்துச்சுன்னா அது தலையை சுருண்டு விழுந்து செத்து போயிடாது. வேற நம்ம அதுக்குள்ள போகண்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை பத்தி பேச வரல. கூலி படம் குறித்து பல பேர் பேசுறாங்க. படம் பயங்கரமா போகும் அப்படின்னா அந்த படம் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே தம்பியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா ரொம்ப நல்ல வேலை பார்த்தாரு. இந்த நல்லா எழுதின பாடலாசிரியர்கள் யாரையும் கூப்பிடுறது இல்லை, நல்லா பாடக்கூடிய பாடல்கள் யாரையும் கூப்பிடுறது இல்லை. இவராகவே கடந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் உண்மையிலே பயந்தே போயிட்டேன். என்ன பயந்து போயிட்டேன் அப்படின்னா ப்ரொமோஷன் வீடியோ. முன்னாடியெல்லாம் ப்ரொமோஷன் எதுக்கு போடுவோம்னு கேளுங்க. அதாவது ஒரு படத்துக்கான ப்ரொமோஷனா எது இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த படத்து ஆரம்ப விழா பூஜை போடப்படுகிறது அப்படின்னு தினத்தந்தி மாதிரியான பேப்பர்ல வரும். அதுக்கடுத்து இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனே என்னன்னா பாட்டு தாங்க. ஒரு பாட்டு கேசட் வந்துருச்சுன்னா அந்த காலகட்டத்திலலாம் அது பெரிய ஸ்டார்களுடைய, அதாவது ரஜினிகாந்துடைய பாடல்கள், கமல்ஹாசன், குறிப்பா ராமராஜன், இந்த மாதிரி உள்ளவங்க படங்கள்லாம், மோகன் படம்லாம் அடிச்சுக்கிட்டு போய் முதல்ல நான் இந்த கேசட் வாங்குவாங்க. இந்த கேசட் முதல்ல எங்க கல்யாண வீட்டில் ஓடும், கோயிலில் ஓடும். அது பொதுவாக ஒரு சில டீ கடைகளுக்கு டீ வியாபாரம் பண்றதுக்கு அந்த கேசட் ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா புது பாட்டு கேட்டால் அங்கே உட்காந்து ஒரு சில பேர் 2-3 டீயை குடிச்சிடுவான். இப்போ அப்படியெல்லாம் ஒரு நேரம் அதுக்கு பார்த்த பிறகு ஆகா சூப்பர் சூப்பர்னா அப்படியே பாட்டே பிரமாதப்படுத்தியிருக்காங்கய்யா, படம் பிச்சுக்கிட்டு ஓடும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்காக படம் பார்த்த காலம் உண்டு. பாட்டு தான் ப்ரமோஷன். இப்போ என்ன அப்படின்னா பாட்டுக்கே ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னா அதுல ரஜினிகாந்த் எதிர்பார்த்தேன். அவர் ரஜினிகாந்த் வரல ப்ரமோஷனுக்கு. ஏன்னா நியாயமா இவர் தானே வரணும். யாரு நம்ம அனிருத் கக்கரக்க அவர் தான் வந்திருக்காரு. வர்றது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காரை விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே டப்புன்னு ஒரு செயின் மாதிரி ஒன்று எடுத்து போடுறாரு. சம்பவம் பண்ணிடலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் தம்பி நீங்க ஏற்கனவே பல சம்பவம் பண்ணிருக்கீங்க இசையில, இப்போ அடுத்து நடிச்சு நீங்க சம்பவம் பண்ண போறீங்க போல இருக்கு. ஏன்னா எப்படி அவர் சொல்றத கணக்கை பார்த்தா பெரிய செயின் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தங்கச்சி, அவர் வசதிக்கு தங்க செயின் எடுத்து யாரை வேணாலும் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தங்க செயின் மாதிரி இருந்துச்சு. தோல்ல தூக்கி போட்டுட்டு போறாரு. அங்கேயும் இந்த கெக்க சவுண்டு தான், அந்த கோழி அடக்கோழி சவுண்டு தான் வந்திருக்கு. அதை ரொம்ப தெளிவாக போட்டார். வேற டோனில் போட்டிருக்காரு. என்ன டோன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எனக்கு பயமா இருந்துச்சு. என்னன்னா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வயசான ஆட்கள் இருக்காங்கல்ல, உட்காந்துக்கிட்டு தம்பி அந்த வெத்தில எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் தம்பி இந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. இந்த சின்ன பசங்க குடுக்குன்னு ஓடி எடுத்துட்டு வருவாங்க. தம்பி கடைக்கு போயிட்டு வேகமா ஜாமான் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. குடுக்குன்னு வாங்கிட்டு வருவாங்க. இதை நான் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ரஜினிக்கு வயசாச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு பதில் நம்ம மச்சான் மகனா குழந்தையா மகனா ஏதோ ஒன்று சொந்தக்காரர் ரஜினிக்கு மனைவி வெளியில ஒருவேளை ரஜினி இவருக்கு பதில் அவர் நடிக்க வச்சுட்டாரு போல இருக்கு. பாவம் செயில தூக்கி போட்டு போறாரு, இனி சம்பவம் உறுதிதான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கொஞ்சம் அது ஜூம் பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது அது செயின் மாதிரி. என்ன செயின் மாதிரி அப்படின்னா அந்த கடிகாரம் இருக்குல்ல, கடிகாரத்திலேயே வரிசையா கோத்து கோத்து இந்த கை கடிகாரம் வரிசையா கோத்து 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 தலைவர் சம்பவம் பண்ண எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் ஜூம் பண்ணி பாக்குறப்ப தான் இல்லப்பா அவ்வளவுக்கு தம்பி ஒருத்தர் இல்ல. ஏன்னா மக்களை வாதனைப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அடிச்சு தான் வாதனைப்படுத்தணுமான்னு இசையமைச்சு வாதனைப்படுத்தலாம், எப்படி வேணாலும் வாதனைப்படுத்தலாம். இப்போ அந்த வகையில் தம்பி கிளம்பியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஒரு வித்தியாசமான ப்ரோமோ தான் அது. என்ன அப்படின்னா எப்படியாவது ஓட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். ஒன்றும் இல்லை, எங்கே போய் பார்த்தாலும் ஒரு சில ஹோட்டலை தேடி போய் சாப்பிட்றோம். என்ன காரணம் அப்படின்னா நல்லா இருக்கும், வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணாது அப்படின்னு. ஒரு சில டீ கடையை 10 கிலோமீட்டர் தாண்டி போய் தேடி போய் சாப்பிடுவோம். ஆனா ஒரு சில டீ கடையை பார்த்த உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அது ஒரு சில ஹோட்டலுக்கு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது கடைக்காரங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க, இவன் பொதுவா ஒரு பேர் வச்சிருப்பான் மரண விலாஸ் அப்படின்னு. ஏன்டா மரண விலாஸ் அப்படின்னா போனா சம்பவம் உறுதி மாப்பிள்ள எப்படி முன்னாடி பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிடும், இல்லைன்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு இவனுக்கு 50 ரூபா தான் கொடுப்போம், ஆஸ்பத்திரிக்கு 500 ரூபா செலவாகி போயிடும் அப்படின்னு ஒரு சில பேர் தெரிச்சு ஓடுவாங்க. இப்போ அது மாதிரி தான் ஒரு சில படங்களை கண்டாலே தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. யார் படப்பா அந்த அவர் படம், ஐயா வேண்டாம் சாமி. இப்போ மரண விலாஸ் கணக்கே பல படங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவரே அப்படித்தான் மரண விலாஸ் தான் ஒரு பக்கம் பார்த்தா அப்படி மாதிரி தான் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது பெருசா வைப் ஆகல. அந்த டிக்கெட்டுங்கிற பேர்ல இதை ப்ரமோஷன் படுத்துறதுக்கு இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னா ஒருவேளை அடுத்த பாட்டுக்கு ஒருவேளை கடப்பாறையை கூட கையில் எடுக்கலாம். நம்ம அனிருத் கடப்பாறை கையில் எடுக்கலாம், துப்பாக்கியை கையில் எடுக்கலாம். என்ன பெரிய பிரச்சனை, நேராவா சுற்ற போறோம், சினிமா தானே, பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஏற்பாடு கூட எதிர்காலத்தில் நம்ம அனிருத் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் கூட அந்த மாமாவா சித்தப்பாவா ரஜினிகாந்த் இருக்காருல்ல, பண்ணு அப்படின்ட்டு பண்ண வேண்டியதானே. என்னமோ அந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பன் ஆகலாமான்னு கேட்பாங்க. இதுதான் அனிருத்துடைய இது. நீங்க திறமை இருந்து அந்த பாட்டை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தினா பரவாயில்ல, வரி இல்லை ஒன்றும் இல்லை. இதையும் தாண்டி ஏன் ரஜினிகாந்த் கூட வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல. ரஜினிகாந்த் படங்கள்லாம் இப்போ நீங்க ரஜினிகாந்தே நடிக்காம இருந்தா கூட பரவாயில்ல, அதுல இவர் நடிக்கல சாரி இசையமைப்பாரு நம்ம அனிருத் அப்படிங்கிற வகையில தான் இருக்கு. பாவம் அந்த டிக்கெட் என்ன கண்டிஷன்ல வருதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.